உண்மையிலே இவ்வளோ க்யூட்டாக இருந்தேன்னா ஏன் வந்துட்டு இப்படி லைஃப்பில் திடீர்னு இப்படி மாறினேன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி உள்ளவங்களோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பர்சன் கூட சொல்லலாம். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, நீ லைஃப்பில் இப்படியே இரு, என்றைக்குமே இப்படி வந்து மாறாத, என்கிட்ட வந்து உனக்கு வந்து இந்த கேரக்டர் தான் செட் ஆகும், எனக்கு வந்து இதுதான் உன்கிட்ட பிடிக்கும் அப்படி சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. என்றைக்குமே நாமளாக இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது. எப்பயுமே இன்னொருத்தங்க வந்து ஆஹோ ஓஹோன்னு சொல்கிறாங்கன்னா நம்பாதுங்க. அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்க? நான்லாம் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, டே எனக்கு வந்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் வேணாம், இல்லை என்னோடய பிரதர் அண்ட் சிஸ்டர் எனக்கு யாருமே வேணாம்டா, நீ என் கூடயே இருந்து எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டுருக்கீங்களா அன்னைக்கு போனேன். இப்போ தான் வந்துட்டு எனக்கு புரியுது. டேய், அவங்க வந்துட்டு சொன்னாங்கல்ல, வீட்டில் பேரண்ட்ஸ் வேணாம், பிரதர் அண்டு சிஸ்டர் வேணாம், நீ மட்டும் போதும்னு. அதே மாதிரி சொன்னவங்க இப்போது நீயும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் தூக்கி வீங்கிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் தெரியுது. ஏன்னா அவங்க மட்டும் போனதுக்கப்புறம் தாங்க நான் அதெல்லாம் யோசிக்கிறேன். அதனால சொல்கிறேன், எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த ட்ரீமை நோக்கி போங்க. உங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன யோசிக்க முடியும்னு அதை யோசிங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து லவ்வெல்லாம் வரும், வராமலாம் இருக்காது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைஃப்பில் மற்ற விஷயங்கள் யோசிக்கணும். ஏன்னா நான் அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க 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 அவங்கன்னு சொல்லிட்டு போனதுனால லைஃப்பில் இப்படி உட்காந்துருக்கேன். ஆனால் நம்ம சும்மா இருக்க போகிறது கிடையாதுல்ல, நம்மளோட ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமுக்காக தான் நான் இப்போ உழைச்சிட்ருக்கேன். அந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஒரு பிளானை